அஸ்ட்ராமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் இதற்கு முந்தைய பதிவில் பஞ்சமகா நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய சில அற்புதமான நட்சத்திரங்களுடைய பலன்களை பார்த்தோம். அதில் பிறந்தவர்களுடைய ஒரு உயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா, பாக்கியம் செய்த நட்சத்திரங்கள். அதாவது பூர்வ புண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு அவரவர் ஜென்மாவில் அவங்கவங்க சுயமாக நிறைய புண்ணியங்களை டெபாசிட் பண்ணி சேர்த்து வச்சு அதை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்த ஜென்மாக்கள் அவள்லாம் யாரு? இதற்கு முந்தி நம்ம பார்த்தது பஞ்சமகா நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒன்று பதிவு போட்டிருக்கோம். அது தெய்வீகமான நட்சத்திரங்கள். அந்த 5 நட்சத்திரங்கள் யூனிவர்சல், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையான எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தக்கூடிய, எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதத்திலையும் சரியா இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதுக்கு பேர் அதனாலதான் மகா நட்சத்திரங்கள்னு அதுக்கு பேரு. நாம இன்னைக்கு பேச போறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் பாக்கியசாலியாக பிறக்கிறது. பாக்கியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால ரெண்டு விதமா வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பாக்கி உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லலாம். பாக்கி உள்ளவன் பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? பூர்வ ஜென்மாவில், அவனுடைய முந்தைய ஜென்மால அவன் ஏதோ ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கான், ஒருத்தருக்கு ஆபத்தில் உதவி பண்ணியிருக்கான், இல்லை யாருக்காவது நல்லது செஞ்சுருக்கான், ஏதோ ஒன்று டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கான், பாக்கி வச்சுட்டு வந்திருக்கான். பூர்வ ஜென்மால புண்ணியத்தை பாக்கியம் செய்து விட்டு பிறந்தவர்கள் இந்த ஜென்மாவில் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இதற்கு பேர்தான் பாக்கியம் செய்தவர்கள் பாக்கியவான்களாக பிறக்கிறார்கள் என்று பேர். பாக்கி உள்ளவன் பாக்கியவான். அப்படி பாக்கியவான்களாக இந்த பூலோகத்துல ஜனிச்ச நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க யாரு அப்படிங்கிறத பத்தி நாம ஒரு கொஞ்சம் சின்ன விஷயங்களை பார்க்க போறோம். அதில் முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, பூர்வ பல்குனி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய நட்சத்திரம். அதற்கு தேவதை அரியமா என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலா பூர்வ பகம், உத்தர பகம் என்று அழைக்கப்படும். அதாவது ஒரே பகம் அப்படிங்கிற ஒரு தேவதை ரெண்டா பிரிஞ்சிருக்கு. பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி என்று சொல்லக்கூடிய பூர்வ நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமாக பிரிஞ்சிருக்கு. அதற்கு பூர்வ நட்சத்திரத்துக்கு தேவதை அரியமணம், உத்தர பல்குனி நட்சத்திரத்துக்கு தேவதை பகன் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதாவது பூர்வ காலாமிருதம், உத்தர காலாமிருதம் அப்படின்னு காலாமிருதம் அப்படிங்கிற ஒரு நூல் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. பூர்வம்னா முன்னால, உத்தரம்னா பின்னால. அத மாதிரி இந்த பூர்வ பல்குனி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பாக்கியம்? அந்த நட்சத்திரம் மகாலட்சுமியோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துலதான் ஆண்டாள் நாச்சியார் பிறந்தாள். சூடி கொடுத்தவள் என்று பெயர். இந்த பூர்வ பல்குனி அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு ஞாபகம் வர்ற முதல் அம்பாள் யாருன்னு கேட்டா ஆண்டாள் நாச்சியார் தான். அவளுக்கு மணாளனா கிடைச்சது யாரு அப்படின்னா பெருமாள். எப்படி அப்படி ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைச்சதுன்னா, பூர்வ ஜென்மால அவ பாக்கி வச்சுட்டு வந்திருக்கா. இந்த ஜென்மால பகவானே அவளுக்கு கணவனா வரக்கூடிய பாக்கி கிடைச்சது அவளுக்கு. அப்போ பூர்வ ஜென்மால பாக்கி வச்சுட்டு வந்தவாளுக்கு தான் இந்த ஜென்மால எல்லா சௌக்கியமும் கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். அப்ப இந்த ஜென்மால நாம என்ன செய்யணும்? சரியான விஷயங்களை பண்ணணும். தக்க சமயத்துல 4 பேருக்கு உதவி பண்ணணும். ஒருத்தர் மனசு கஷ்டமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான முறையில் ஆறுதல் சொல்லணும். என்ன, அதாவது உதவிங்கிறது
எந்த நிலையில யாருக்கு எது செஞ்சாலும் அது உதவின்னு தான் பேர். அதனால ஒருத்தர் வந்து ஒரு மனநிலை சரியாகி நல்லா இருக்காங்க, சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த புண்ணியம் அந்த மனுஷனை போய் சேருது. அப்படி இந்த பூர்வ பல்குனி நட்சத்திரத்துக்கு தேவதை மகாலட்சுமி, அதற்கு கிரகம் சுக்கிரன், அது இருக்கக்கூடிய இடம் சிம்ம ராசி. அப்போ காட்டுக்கு இளவரசி அப்படின்னு அர்த்தம். சிம்மம் என்றால் காடு, ஃபாரஸ்ட், அடர்ந்த வனம். அந்த வனத்துக்கு நடுவில் அரசாட்சியா பண்ணிட்டு இருக்காளாம் அந்த தேவதை. அதனால தான் அதுக்கு வந்து மகாராணின்னு பேர் வச்சிருக்கா. சிம்மத்துல வந்து பெண் குழந்தை மக நட்சத்திரத்திலேயோ பூரத்திலேயோ பிறந்தாச்சுன்னா அந்த வீட்டுக்கு அவ தான் மகாராணி. அதை நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கோம். சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தை பிறந்து நம்ம நாட்டையே ஆண்ட அம்பாளா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த பூர்வ பல்குனி நட்சத்திரத்துல பிறந்தா மகாலட்சுமி தேவதையாக வந்து சுக்கிரன் வந்து அதிபதியாக வர்ற காரணத்தினால இவங்க பிறந்தது முதல் ஆயுள் காலம் முழுக்க இவங்களுக்கு இருப்பிடம், துணி, என உணவு, இந்த 3 விஷயமும் வாழ்நாள் முழுக்க பஞ்சமில்லாமல் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1. இந்த காரணத்தினால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டா, இவங்க சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்துல ஏதாவது யாருக்காவது நல்லது நடக்கணும், இவங்க சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை வந்து வழி நடத்தணும், இவங்க சம்பாதிச்சு தான் அப்பா அம்மாவை காப்பாற்றணும், இவங்க சம்பாதிச்சு தான் பிள்ளைகளை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இவங்களுக்கு வரவே வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறிடும் அவங்களுக்கு. காரணம் என்ன? இவங்களுக்கு தேவையானதை பகவான் கொடுத்துட்டே இருக்கிறதுனால இவங்க இன்னொருத்தர் தேவையை நிறைவேற்றுறதுக்காக பிறக்கல, இவங்க அனுபவிக்கிறதுக்குன்னு பிறந்தவங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து அதி தீவிரமான, அதாவது நெருப்பு ராசியில் சுக்கிர நட்சத்திரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லியிருக்கு. 3 ராசியிலையுமே நெருப்பு ராசியில இருக்கார் சுக்கிரன். மேஷத்துலேயும் பரணி, சிம்மத்துல பூரம், அதே மாதிரி தனுசு ராசியில பூராடம். 3மே சுக்கிரன் தான். நெருப்பு ராசியில இருக்கார் சுக்கிரன், ஜொலிக்கிறார். அப்போ இந்த பூரபல்குனி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அதே மாதிரி காட்டுக்கு அதிபதியான தெய்வங்கள், அதே மாதிரி காட்டு பறவைகள், காட்டு விலங்குகள், ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். அவங்க சிரிச்சா போதும், மிருகங்கள்லாம் வந்து அமைதி அடைஞ்சிரும். அப்போ பொருளாதாரத்திலையும் உணவிலையும் உடையிலையும் பஞ்சம் வராமல் இந்த ஜென்மா முழுக்க வாழறதுக்கு யாரால முடியும்? வேலை பார்த்தாலும் பார்க்காட்டாலும், படித்தாலும் படிக்காட்டாலும், பணக்கார வீட்டில் பிறந்தாலும் ஏழை வீட்டில் பிறந்தாலும், எந்த நிலையில பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இந்த அடிப்படை சௌக்கியம்ங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டெபாசிட்டை அவங்க அங்கே வச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய தேவைகள் கரெக்டாக நிறைவேறிடும். இவங்க கல்யாணம் தானாக நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கியம் பண்ண நட்சத்திரத்துல முதன்மையாக நட்சத்திரமாக இருக்கக்கூடியது பூரம். அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னா கேட்டை, ஜேஷ்டா நட்சத்திரம். இந்த ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்ன உடனே கேட்டேன்னு உடனே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. கேட்டை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் கடைசி பாதமும் 4ஆம் பாதமும் மிக உயர்வான பாதங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேட்டை நட்சத்திரத்துல 1ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, இந்திர போக பதவி அப்படின்னா, இந்திரன் எப்படி போகத்தை அனுபவிப்பானோ, நாம கண்ணால இந்திரனை பார்த்தது இல்லை, ஆனா நாம கேள்விப்படுறது கதைகள்ல, சினிமால அதை காட்டுற விதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது தேவலோகம் இருக்கு, அதுல வந்து நிறைய சபையில் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, அதுக்கு நடுவுல இந்திரன் உட்கார்ந்துருக்கார், ரொம்ப சௌக்கியமா இருக்கார் பார்க்கறதுக்கு இல்லையா? அப்போ இந்திரலோக பதவி, ஒரு இந்திரன் எப்படி அனுபவிப்பானோ அந்த மாதிரி வாழ்க்கையில் சகல சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறதுக்குன்னு பிறந்தவங்க கேட்டை 1ஆம் பாதத்திலையும் 4ஆம் பாதத்திலையும் பிறந்தவங்க.
அவங்க பணம் அவங்க பையில இருக்கோ இல்லையோ, யார் பணமாவது அவங்க பையில இருக்கும். பணம் அவங்க கையில ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அவங்க தேவை நிறைவேறிக்கிட்டே இருக்கும். அந்த பாக்கியம் பண்ண நட்சத்திரத்துல 2வதா வர்றது இந்த ஜேஷ்டா நட்சத்திரம். அதனால கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. கோட்டை கட்டி வாழ்வார் அப்படின்னா இந்த 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தான் இந்த கோட்டை கட்டி வாழ்வார்னா மனக்கோட்டைன்னு பேரு. நம்ம நல்லா வந்துருவோம்னு நினைச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவாங்க. ஆனா அவங்களால முன்னுக்கு வர முடியாது. ஆனா அவங்க கற்பனையெல்லாம் பண்ணலாம். ஆனா உண்மையிலேயே நல்லா வாழ்றாங்கன்னா அது யாருன்னா 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும். அதான் கேட்டை நட்சத்திரத்துல பாக்கியம் பண்ணவங்க. அடுத்ததாக 3வது நட்சத்திரம் எது அப்படின்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம் இதே மாதிரி தான். அதற்கு தேவதையே பூஷணம் அப்படின்னு பேரு. பூஷா அப்படின்னு சொல்றது வேதத்துல. பூஷணம்னா உடம்புல நம்ம தரிசிக்கக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டங்கள், அதாவது அலங்கார பொருட்கள், தோடு, மூக்குத்தி அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் என்னென்னலாம் நம்ம ஆபரணங்களாக அணிஞ்சுக்கிறோமோ அதுக்கெல்லாம் யார் தேவதை அப்படின்னு கேட்டா ரேவதி நட்சத்திரம் தான் தேவதை. அந்த ரேவதி நட்சத்திரத்துல 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய மாலை, முத்து மாலை இருக்கு அப்படின்னா அந்த முத்து மாலையில நடுவுல ஒரு டாலர் மாதிரி ஒரு மாணிக்கத்தை பதிச்சோம் அப்படின்னா எப்படி அந்த மாணிக்கம் மட்டும் தனியா ஜொலிக்குமோ அத மாதிரி ஒரு குடும்பத்துல ரேவதி நட்சத்திரம் ஒண்ணு வந்து பிறந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மொத்த குடும்பத்துக்கும் ஒரு மாணிக்கம் மாதிரி இருந்து அந்த மொத்த குடும்பத்தையுமே வந்து ஜொலிக்க வச்சு அந்த பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ரேவதி நட்சத்திரம். அப்ப அவர்களுடைய தேவைகளும் நிறைவேறும், அவர்கள் பரம்பரை தேவைகளும் நிறைவேறும். முதலில் பூர நட்சத்திரத்தை பார்க்கும்போது தன்னுடைய தேவையை மட்டும் நிறைவேற்றிக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தோம். கேட்டை நட்சத்திரத்தை பார்க்கும்போது இந்திரபோக பதவி மாதிரி ஒரு பதவியை அடைவாங்க, பணம் பொருளாதாரம் பெரட்டிக்கிட்டே இருப்பாங்க, சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இந்த 3வதா பார்த்த ரேவதி நட்சத்திரத்தை வந்து எப்படி இருக்குன்னா தான் மட்டும் இல்லாமல் தன் பரம்பரையும் சேர்த்து வாழ வைக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கு. அப்போ ரேவதி நட்சத்திரம் வந்து புதனோட நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். அப்போ 3வதா ஒரு நட்சத்திரம் இருக்கு, அந்த நட்சத்திரத்தையும் எடுத்தானே தீரணும், ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தை என்ன ஆயில்யன்னா மாமியாருக்கு ஆகாது, என்ன மூலம்னா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு நிறைய அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே உண்மைன்னு சொல்லிடக்கூடாது. பழமொழியை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டு வரோம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆஸ்லேஷம், உரகம், ரஜ்ஜும், சர்ப்பம், அஹி, பனி, விது அப்படின்னு சொல்லி பெயர்கள். இது எல்லாமே சர்ப்பங்களுடைய பெயர்கள். ரஜ்ஜு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துறது அப்படின்னா, அல்லது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்காம இருக்கு ரொம்ப நாளா, ஆயில்ய நட்சத்திரத்தை அவருடைய களத்திர ஸ்தானாதிபதி ஆயில்ய நட்சத்திரத்தை வந்து கோச்சாரத்துல கடந்து வர்றார் அப்படின்னா அவருக்கு கல்யாணம் கைகூடிடும். ஏன் அப்படின்னா ரஜ்ஜுன்னா கயிறுன்னு அர்த்தம். அப்போ மாங்கல்யம் அப்படிங்கிறது கயிறு. அந்த பனிராஜன் அப்படின்னு பேரு, அதாவது நாகங்களுக்கெல்லாம் ராஜா யாரு அப்படின்னா ஆதிசேஷன். அந்த பனிராஜன் அப்படின்னு பேர் அவருக்கு. இந்த பனி அப்படிங்கிற வார்த்தை இந்த ஆயில்யத்துக்கு கொடுத்துருக்கு. சம்ஸ்கிருதத்துல ஆஸ்லேஷம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன்னா ஆதிசேஷன் அப்படிங்கிறத தமிழ்ல நம்ம சொல்லிக்கிறோம், ஆதிசேஷனுடைய அவதார நட்சத்திரம் அப்படின்னு. ஆனா இந்த நட்சத்திரத்தினுடைய உயர்வு என்ன அப்படின்னா 1000 தலை கொண்ட மிகப்பெரிய சர்ப்பம் இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிற சர்ப்பம். இந்த 1000 தலையில மத்தியில அவருடைய தலைக்கு மேல கடுகு மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கான் இந்த பூமி அப்படின்னு பாகவதம் சொல்றது.
அதாவது உலக வர்ணனையை பற்றி பேசும்போது 5வது 6வது ஸ்கந்தத்தில் இந்த ஆதிசேஷனை பற்றி சொல்கிறது. அப்போது இந்த ஆயில்ய நட்சத்திரம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ஆதிசேஷன் இல்லாமல் பெருமாள் இல்லை, பெருமாள் இல்லாமல் ஆதிசேஷன் இல்லை, 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சவா. ராமனோட லக்ஷ்மணன் சேர்ந்தே தான் இருப்பார், கிருஷ்ணனோட பலராமன் சேர்ந்தே தான் இருப்பார் இல்லையா? அது மாதிரி வாமன் அவதாரம் எடுத்தால் குடையாக இருப்பார். எல்லா அவதாரத்துலேயுமே ஆதிசேஷன் கூடவே தான் இருப்பார். அப்போது இந்த ஆஸ்லேஷ நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களில் இப்போ சொன்ன விஷயத்தில் கூடுதலாக ஒரு பாதம் என்ன அப்படின்னா 1, 2, 4, 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா பிறந்து முதல் ஒரு 4 வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கண்டங்கள் வரும். 4 வயசுக்கு மேலே அந்த குடும்பம் பொருளாதாரத்திலையும் சூழ்நிலைகள்லையும் எல்லா விதங்கள்லையும் பொருளாதார விருத்தி அடைஞ்சு பணப்பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் இல்லைப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். அதுதான் ஆயில்யத்தோட மகிமை. அதை விட அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சு கூட்டு போகிறது. அதாவது மனைவி சார்ந்த குடும்பம், ஏன்னா தன் குழந்தைகள், அப்புறம் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குடும்பம், அப்புறம் அண்ணன் தம்பியோட குடும்பம், எல்லாரையுமே அரவணைச்சு கூட்டு போகிறது. எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் என்ன வேணுமோ தேவைகளை எடுத்து செய்கிறது. அப்போ அவங்க செய்ய அவங்களுக்கு வேணுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பணமும் பொருளாதாரமும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அரவணைச்சு கொண்டு போகிற நட்சத்திரத்தில் ரொம்ப உத்தமமான ஒரு நட்சத்திரமாக இந்த ஆயில்ய நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட நட்சத்திரத்தை ஆயில்யத்தை பிறந்தா மாமியாருக்காகாதுன்னு ஒரு பழமொழியை சொல்லி ஏகப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுது. அதனால் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஆயில்யம்ங்கிறது அவ்வளோ உத்தமமான ஒரு நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தை பிறந்து ஒருவேளை நமக்கு அப்படி டவுட் இருக்குது, சந்தேகமாக இருக்குது, சரியாக கல்யாணம் ஆகாததுக்கு இதுதான் காரணமோ அப்படின்னு நமக்கு தோன்றுறது அப்படின்னா எங்கேயும் தேடியெல்லாம் போக வேண்டாம். ஆதிசேஷன் எங்கே இருப்பார்? பெருமாள் கூட தானே இருப்பார். பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க. அப்பா ஆயில்ய நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்குப்பா, உன்னோட நீ அது மடியில் தான் படுத்துன்னு இருக்க, நீ பார்த்துக்கோ, என் குழந்தைக்கு நல்லது நடத்துன்னா நடந்துடும். ஏன்னு கேட்டால் தெய்வீகத்தினுடைய உச்ச நட்சத்திரம் ஜென்மாந்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையும் இழுத்து கொண்டு வந்து கொடுக்கும். அதனால ஆதி சேஷன், உலகமே ஜகமே பிரளயத்தில் அழிஞ்சாலும் அதில் மிச்சம் இருக்கிறது யாருன்னு கேட்டால் இந்த ஆதிசேஷன் என்கிற இந்த சர்ப்பம் மட்டுமே என்று சொல்லப்பட்டுள்ளது. அதனால தான் அதுக்கு ஆதிசேஷன்னு பேர். சேஷம்னா மிச்சம். அப்போ பாக்கியம் பண்ணின நட்சத்திரங்கள் இந்த ஜென்மால, போன ஜென்மத்தில் நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுட்டு இந்த ஜென்மால அனுபவிக்கிறதுக்காக மட்டுமே பிறந்த பாக்கியம் பண்ணின நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுல 4 நட்சத்திரம். 1 பூரம், 2வது கேட்டை, 3வது ரேவதி, 4வது ஆயில்ய நட்சத்திரம். அப்போ இந்த 4 நட்சத்திரங்களை நாம் இதில் குழந்தைகள் பிறந்திருக்கா அப்படின்னு சொன்னால் கொண்டாடணும். அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும். ஆமாம், அது ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக பிறக்கிறா. நாம் என்ன மனநிலையில் இருக்கோமோ அந்த மனநிலையை கொண்டு தான் குழந்தைகள் பிறக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. சரியா? முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச அந்த ஆத்துக்காரி இந்த வயசானவனை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா, இவன் மூஞ்ச பார்க்கறதுக்கு நான் வேற ஏதாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்னு அவர் வெறுப்போட கண்ணம் மூடிக்கிட்டா. அதனால ஒரு குருட்டு புள்ள பிறந்தது, அதான் திருதராஷ்டிரன். 2வதா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா. இந்த வயோதிகனை போய் நான் தொட்டு அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணுமா, எனக்கு உடம்பெல்லாம் கூசுறது அப்படின்னா. அங்க ஒரு குழந்தை பிறந்தது, அது குஷ்டரோகியா பிறந்தது. 3வதாக ஒரு சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் நீதாயா எனக்கு கடவுள் அப்படிங்கிறா. கடவுளே அவன் வீட்டில் சாப்பிட்டு இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற மாதிரியான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் தான் விதுரன். அப்போ
தாய் தகப்பனார் என்ன மனநிலையில் இருக்காங்களோ அதை கொண்டு தான் அந்த ஒரு குழந்தை பிறப்பு வந்து நிச்சயப்படுறது. இதுதான் ஜென்ம ரகசியம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நட்சத்திரங்களை கொண்டெல்லாம் நாங்கள் பலன் சொல்கிறோம் அப்படின்னா இதை மாதிரியான அடிப்படை விஷயங்களை எடுத்து வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இந்த 4 நட்சத்திரம் பாக்கியம் செய்த நட்சத்திரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு அவங்க வளரும் போதே அவங்களுக்கு எது பிரியம், அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க எந்த துறையை நோக்கி போகிறாங்க, அவங்களுக்கு எது நல்லா வருது, அதை செய்ய விட்டு அவங்களாவே முன்னேறதுக்கு வழி பண்ணி விட்டுட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது. நான் நினச்ச மாதிரி அந்த குழந்தை வளரணும், நான் நினச்ச மாதிரி அதை செய்யணும், நான் நினச்ச மாதிரி இதை பண்ணணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்லாம் அந்த குழந்தைகளை பாடாப்படுத்தினா அவ சௌக்கியத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னா நம்மளும் சௌக்கியமாக இருக்க முடியாது. அது நமக்கு புரியாது. அதனால் இந்த பாக்கியம் செய்த நட்சத்திரத்தில் பிறந்த இந்த குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த குழந்தைகளை நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க மனம் கோணாமல் இருங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கு இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா, மனம் கோணாமல் பார்த்துக்கிட்டாலே அந்த பாக்கியத்தில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அதனால் இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் உங்கள் முன்னால் வச்சுருக்கேன். அதனால் இதை ஆலோசனை பண்ணி ஆராய்ஞ்சு நம்ம குடும்பத்தில் அப்படி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, நம்ம அந்த குழந்தைகளை அப்படி பார்த்துக்கணுன்னு நீங்களாக அதை செயல்படுத்தணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ராம் ராம்.